நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா புதிய தளபதி தான் பெஸ்ட் இது பண்ணது. நான் வந்து சீமானு ஓட்டு போடலாம். டிஎம்கே தான். ஆனால் டிவிக்கு அது வந்தாலும் எடப்பாடிக்கு தான் போடும். நான் டிவிக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். வேலைச்சல்ல மாற்ற வேண்டிய சில விஷயங்கள்லாம் வேலைச்சேரியில் மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து ஃப்ளட்டு தான். அப்புறம் ரோடு நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு ரோடு ஏன்னா ஆட்டோ ஓட்டுறோம் சுத்தமாக மனசே வெட்டு போயிடும். ஆட்டோ ஓட்டுறதுலாம் வந்து ரோடு ஃபஸ்ட்டு ட்ரக்ஸு இதை கண்ட்ரோல் பண்ணாலே ஓரளவுக்கு ஓகே தான். அந்த பிரச்சனையில் முக்கியமான ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒயின் ஷாப் இருக்குது நம்ம வீட்டுக்கிட்டே. அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக். ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒயின் ஷாப் வந்திருக்கக்கூடாது. கஞ்சா போதை வந்து அதிகமாக இருக்குது. அந்த கஞ்சா வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது இந்த ஏரியாவில். இந்த ஏரியாவில் இல்லை, சென்னையிலே மேக்ஸிமம் அதுதான் இருக்குது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் வந்து எந்த வேலையும் நான் வந்து செய்யறதுக்கு, அதாவது பப்ளிக்கில் வருவார், மீட்டிங் போடல, அதுதான் நாங்கள் குறை சொல்கிறோம். பப்ளிக் வந்து பார்த்துட்டு என்ன இருக்குது, இது என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டாக்கா நாங்கள் சொல்லுவோம். வரல, வரதே இல்லை. வணக்கம்ண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் இந்த வேலைச்சேரி தொகுதி தானா? உங்களுக்கு வீடு தான் இங்கே தானா? ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த ஏரியா எம்எல்ஏ யாரும் உங்களுக்கு தெரியுமாண்ணா? ஆசாம். இப்போ இப்போ அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்லுவாங்க? விஷயம் பண்ணியிருக்காரு. நிறைய இதெல்லாம் ஆரம்பிச்சு ஸ்கூலுக்கு இந்த ஸ்கூலில் கட்டியிருக்காரு. இது இப்போ கார்பரேஷன் இப்போ தான் கட்டிட்டு ரேஷன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அப்போ அந்த ஏரியாவுக்கு ரேஷன் ரெடி பண்ணி. ஸோ இப்போ அவர் வந்துட்டாரு. ஸோ அவர் வந்ததுன்னா சில விஷயங்கள்லாம் சரியா இன்னும் நான் மாறல, இன்னும் நிறைய விஷயம் மாற்ற வேண்டியது இருக்கு, இதெல்லாம் இன்னும் தப்பாக தான் இருக்குன்னா அப்படின்னா என்ன விஷயம் சொல்லுவீங்கன்னா? இன்னும் மாற வேண்டியது கொஞ்சம் எல்லாம் மாறி தான் இருக்கு. எதுவும் மாறாதீங்க. ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் இருக்கு, அதில் யாருக்கு ஓட்டு? வேலைக்கு அவர் தான் அவர் தான். தேங்க்ஸ் சார். வணக்கம். நீங்கள் இந்த வேலைச்சேரி தொகுதிதானா? உங்களுக்கு தான். நான் வந்து என் சொந்த ஊர் வந்து திண்டுக்கல். நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கு எலெக்ஷன் ஓட்டுலாம் இங்கே தான்? ஓட்டு இங்கே சென்னையில் திண்டுக்கல். ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் வருது, அப்போ அங்கே யாருக்கு? நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போடலாம். சீமான். ஸோ இப்போ ஏன் சீமானுக்கு ஓட்டு போடுறீங்க? ஒரு புதுசாக ஒருத்தர் அவர் 10 வருஷமாக பேசிட்டே இருக்காரு. ஏதாவது ஒன்று மாற முடியாது. இந்த மாதிரி புதுசா விஜய் வந்திருக்காரு, காங்கிரஸ் டிஎம்கே. கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல ப்ரோ, கொள்கையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் கரெக்டாக வரும். சீமான் அவர் வந்து கொள்கை கொள்கையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு எலெக்ஷனுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கையாக தான் போய்ட்டு இருக்காரு. பார்ப்போம், அவருக்கு ஒரு வாய்ப்பு பார்ப்போம். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. வணக்கம்க்கா. நீங்கள் இங்கே தானாக்கா? நான் நேட்டிவ் வில்லேஜ் தான். உங்களுக்கு ஓட்டெல்லாம் வில்லேஜ் தான். ஆமாம். ஸோ இப்போ 2026 எலெக்ஷனில் வந்து நீங்கள் யாருக்கு? அது சொல்ல முடியாதுல்ல. இல்லை இப்போ ரூல் பண்ணுறவங்களுக்கே போடுவீங்களா, இல்லை மாற்றி போட்டால் நல்லா இருக்கும்? வேறு மாற்றி போட்டால் நல்லா இருக்கும். நம்மள எப்படி நம்ம வந்து ஒருத்தர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதை பொறுத்து போகிறது மாற்றம் தேவை தான் நமக்குள்ள. இப்போ நிறைய கட்சிகள் வந்துருக்கு. இப்போ ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, இப்போ இந்த கட்சிக்கு போட்டால் நல்லா இருக்கும், இப்போ மாற்றலாம் அப்படின்னா இந்த கட்சி அப்படிமா? புதிய தளபதி தான் பெஸ்ட் இது பண்ணது. சரி, ஓகே. தேங்க்ஸ்க்கா. சரி. வணக்கம். இப்போ நீங்கள் இந்த ஏரியா இந்த தொகுதி தான் நான் வேலைச்சேரி. ஆமாம்மா. ஓகேண்ணா. ஸோ இப்போ இந்த ஏரியா எம்எல்ஏ யாரும் உங்களுக்கு இப்போ இருந்தவர் கரெக்டாக? முன்னாடி இருந்தவரா? தெரியல, நான் பாருங்க. ஓகே. இப்போ இந்த 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் யாருக்கு நீங்கள் டிசைட் பண்ணலாம். இப்போ ஆள்றவங்களுக்கு இப்போ காங்கிரஸ் வந்தவர் இங்கே இருந்தாரு. ஸோ அவருக்கே நீங்கள் ஓட்டு போடுவீங்களா, இல்லை ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி வேலை இருக்காது? நியூ. ஸோ இப்போ ஒரு ஒப்பீனியன் இருக்கும்ல, இவங்களுக்கு போட்டால் நல்லா இருக்கும், இவங்க வந்தால் ஒரு மாற்றம் வரும்னு நினைப்பீங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் நான் சொல்லுவேன். அதான் டிவிக்கு. ஓகே. வணக்கம். உங்களுக்கு நீங்கள் இந்த வேலைச்சேரி தொகுதி தானா? உங்களுக்கு விவசாயம் தான். ஸோ இப்போ இந்த ஏரியா இப்போ இந்த கடந்த 5 வருஷங்களா இருந்த ஆண்ட எம்எல்ஏ யாருன்னு தெரியும்? இப்போ வந்து அசன் மௌலானா தான் இருக்காரு. அவர் இந்த 5 வருஷம் வந்து நான் அதை செய்த நல்லது ஏதாவது உங்களுக்கு தெரியும்? ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா? ஒரு சிலதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நானும் டிஎம்கே பர்சன் தான் நான். பட் ஆனால் அவர் இந்த 5 வருஷமா அவர் தான் இருக்காரு. இப்போ அவர் தான் நிற்க போகிறாங்க 5 வருஷம் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த அவர் இப்போ இந்த வேலைச்சேரி வேலைச்சேரியில் மாற்ற வேண்டிய சில விஷயங்கள்லாம் வேலைச்சேரியில் மாற்ற வேண்டிய விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கு. மெயினாக வந்து ஃப்ளட்டு தான். ஃப்ளட்டு இப்போ எங்கெல்லாம் தண்ணி நிற்காது. எங்கள் ஏரியாவில் இப்படியே பக்கத்தில் சாஸ்திரி நகர் போனீங்கன்னா தண்ணி நிற்கும். ஆனால் இப்போ அதுக்கான வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க.
இப்போ எப்படின்னா அந்த வடிகால் எல்லாமே தண்ணி வந்து ப்ராப்ளம். ஆனால் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி இல்லாமல் தான் இருக்குது ஓரளவுக்கு. பார்ப்போம் மேற்கொண்டு. ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் வந்து பேஞ்ச மழை இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் பெய்யல. இப்போ நல்லா பேஞ்சிச்சுன்னா தெரியும். ஒரு 3-4 டேஸ் நல்லா மழை பெஞ்சுன்னா இந்த மற்ற இதுலலாம் வந்து இந்த மாதிரி போதைப் பொருள் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி முக்கியமான ஒரு டிராபேக் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒயின் ஷாப் இருக்கு நம்ம வீட்டுக்கிட்டே. அது ஒரு பெரிய ஒரு டிராபேக். ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒயின் ஷாப் வந்திருக்க கூடாது. ஸோ அந்த மாதிரி வேலை செய்யறவங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றலாம். இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்தால் என்ன விஷயம்? ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறதுனா, நீங்கள் இன்னொரு பார்த்து சொன்னீங்களா போதைப் பொருள், அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும். அது ரொம்ப அவாய்ட் பண்ணுறது கிடையாது இப்போது. அது ஒரு பெரிய ட்ராபேக். அது எல்லாமே இது பண்ணணும். மற்றபடி இங்கே வேறு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. சேஃப் அண்ட் செக்யூர் தான் வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும். இப்போ நீங்கள் இந்த 2026 எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுறதா யாருக்கு? அது ப்ரைவசி இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் ஆள்ற கட்சிக்கே இப்போ காங்கிரஸ் அவர் வந்து அதுதான் நான் எர்லியரே சொல்லிட்டேன். டிஎம்கே சப்போர்ட்டர் நான். ஸோ வந்து அது என்னன்றது நான் உங்களுக்கு பார்க்கணும். தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வேலை செய்ய தொகுதி தான் இங்கே தான் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியா எம்எல்ஏ யாரும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ அசன் மௌலானா இருந்தார். அவர் செய்த நல்ல விஷயங்கள், அவர் அந்த 5 வருஷம் வந்து செஞ்ச நல்ல விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியலம்மா. காலையில இருந்து அலைஞ்சா நைட் வரைக்கும் கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த வேலை செய்ய தொகுதியில் இந்த மாதிரி சில விஷயங்கள் தப்பா இருக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை எதுவும் கேள்விப்படலாமா அந்த மாதிரி. இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது, அதில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுறீங்க? ஓட்டு போடுறதெல்லாம் இப்போ சொல்ல முடியுமா? சொன்னால் நல்லதா? இல்லை, இப்போ உங்களுக்கு ஒரு தோணல் இருக்கும்ல. இப்போ காங்கிரஸ் வந்து அவர் இருந்தாரு, அவர் தான் திருப்பி நிற்கிறாரு. ஸோ இப்போ அவருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா, இல்லை மாற்றம் வேணும்னு சொல்லி வேற யாருக்காவது ஓட்டு போடுவீங்க? இப்போ நிறைய கட்சிகள் புதுசாகவும் வந்து அது வந்தாலும் அது எடப்பாடிக்கு தான் முதல்ல. ஓகே, தேங்க்ஸ். வணக்கம்ண்ணா. சொல்லுங்க. நீங்க இந்த ஏரியா தானா? வேலைச்சேரி தானா? ஓட்டெல்லாம் இங்கே தான் உங்களுக்கு? ஆமாம். இப்போ இந்த ஏரியா எம்எல்ஏ யார்? இப்போ 5 இயர்ஸ் இந்த ஆண்ட எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லை, தெரியாது. இப்போ அவர் செய்த நல்ல விஷயங்கள் இல்லை, இப்போ இந்த வேலை செய்ய தொகுதியில சில விஷயம்லாம் தப்பா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாயிடுச்சு, இதெல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுங்க? இப்போ இந்த மற்ற ஏரியால என்ன சொல்றாங்க, போதை பொருள் இருக்கு, சில இடத்துல தண்ணி அதிகமா ஃப்ளட்டா போகுது, கஞ்சா போதை வந்து அதிகமா இருக்கு. ஆனால் கஞ்சா வந்து அதிகமாக புழக்கத்தில் இருக்குது இந்த ஏரியாவில் இல்லை, சென்னையிலேயே மேக்ஸிமம் அதுதான் இருக்குது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ வேலைச்சேரி பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க? வேற ஏதாவது விஷயம் மாற்றணும்னா அப்புறம் ரோடு நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு ரோடு ஏன்னா ஆட்டோ ஓட்டுறோம், சுத்தமாக மனசே வெத்து போயிடும் ஆட்டோ ஓட்டுறதுலாம். வந்து ரோடு ஃபஸ்ட்டு, ட்ரக்ஸு இதை கண்ட்ரோல் பண்ணாலே ஓரளவுக்கு ஓகே தான், அந்த பிரச்சனையில். ஸோ இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது, அதை நீங்கள் யாருக்கு நான் ஓட்டு போடுவீங்க? நான் டிவிக்கு தான் ப்ரோ சப்போர்ட் பண்ணுவேன். இது இப்போ ஏன் நான் டிவிக்கு ஓட்டு போடுவீங்க? அதான் ப்ரோ, ஒரு யங்ஸ்டராக இருக்கும், ஒரு மாற்றம் புதுசாக வரணும், அவ்வளோதான். இப்போ இந்த தொகுதி வேலைச்சேரி தொகுதி இந்த இடத்துல வந்து யார் நிற்கிறான்னு தெரியுமா டிவிக்கு சாப்பிடும்? இல்லை, வேலைச்சேரி தொகுதியில் தெரியாது. சோழிங்கநல்லூர் தொகுதி அந்த இதெல்லாம் தெரியும், நம்ம அங்கே தான் இருக்கோம். ஆனால் உங்களுக்கு ஓட்டு வந்து இங்கே தான் கரெக்டா? ஆமாம் ஆமாம். நீங்கள் ஓட்டனா டிவிக்கு தான். ஓகே, தேங்க்ஸ். தாத்தா, நீங்கள் இந்த தொகுதி தானே? இங்கே தானா வீடு? ஓட்டெல்லாம் இங்கே தானா? இப்போ இந்த ஏரியா எம்எல்ஏ யாருக்கு பேர்? இப்போ இன்னும் யாருன்னு தெரியல, இன்னும் போடலை. ஆனால் பழைய எம்எல்ஏ மட்டும் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் புதுசாக போடல. ஒன்றும் காங்கிரஸ் கன்ஃபார்ம்லாம் அவரு தான் போதும். ஓட்டு வந்து யாருக்கு போடுவீங்க? அவருக்கு தான் போடுவோம். இப்போ அவர் செஞ்சதுல நல்லது இருக்குல்ல, நல்லது அவர் இப்போ ஒரு 5 வருஷம் ஆழ்ந்தார்ல, இந்த ஆழ்ந்த காலத்துல அவர் செஞ்ச நல்லதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த 5 வருஷத்துல அவரு வரலனாலும் டிஎம்கே வந்து செஞ்சுட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டா. கூட்டணின்றதுனால ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் டிஎம்கே தான். இப்போ இங்க அவர் வந்து சில விஷயங்கள் தப்பா நடக்குது, இல்லை இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னா என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அவர் வந்து எந்த வேலையும் நான் வந்து செய்யறதுக்கு, அதாவது இப்போ பப்ளிக்கில் வருவார், மீட்டிங் போடல, அதுதான் நாங்கள் குறை சொல்கிறோம். பப்ளிக் வந்து பார்த்துட்டு என்ன இருக்குது, இங்கே என்னென்ன ஏற்பாடு பண்ணணும்னு கேட்டாக்கா நாங்கள் சொல்லுவோம். வரதே இல்லை. ஓட்டு போகிறது டிஎம்கே தான். அது டிஎம்கே நாங்கள் வந்து பர்மனெண்ட்டாக போடுறது தான். அது 10 வருஷம், அதாவது 50 வயசுல 8 வயசுல இது 14 வயசுல போடுறோம். அப்போ சரி, ஓகே, தேங்க்யூ.
வணக்கம். நீங்கள் இந்த வேலை செய்ய தொகுதி தானா? இங்கே தானே உங்களுக்கு ஓட்டுலாம் இங்கே தானே உங்களுக்கு? ஸோ இப்போ இந்த கரண்ட்டாக இப்போ 5 வருஷம் இருந்த எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? காங்கிரஸ் எம்எல்ஏ. ஸோ அவர் செய்த நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் இந்த வருஷம் 5 வருஷம் செஞ்ச நல்ல விஷயங்கள் செய்யலாம். அவ்வளோ பெருசாக எதுவும் பண்ணல. பெருசாக எதுவும் பண்ணல. இப்போ இங்கே வேலைச்சேரியில் வந்து இந்த விஷயங்கள்லாம் மாற்றினா நல்லா இருக்கும், இந்த விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கு, இதெல்லாம் தப்பாக இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம்? இப்போ உதாரணத்துக்கு சொன்னா, இப்போ சில ஏரியாவில் என்ன சொல்றாங்க, போதை பொருள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சில ஏரியாவில் தண்ணின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்க அதிகரிச்சிருக்கு. ஆமாம், அல்ல அதிகரிக்கு கரெக்டாக தான் இருக்கு. அதே அளவு எதுவும் இல்லை, போதை பொருள் சம்மந்தப்பட்ட எதுவும் இல்லை, இங்க பிரச்சனைகள் எதுவும் இல்லை, அவ்வளோ பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. இப்போ இந்த 2024 எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போகுது? டிஎம்கே தான் போகுது. சரி, தேங்க்ஸ். தேங்க்யூ.